ஸோ காலதாமதம் சில நேரம் அடைந்த உடனே எல்லாரும் சோர்ந்து போகிறோம். காலதாமதத்தை கர்த்தரின் மறுப்பாக தயவு செய்து கருதி குழப்பம் அடையாதீர்கள். அது ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார் என்ற ஒரு பாதை என்பதை நினைத்து சந்தோஷமாக இருங்கள். 1 வருஷம் 2 வருஷம் ஆன மனிதர்கள், சோர்ந்து போன மனிதர்களை நான் நிறைய வேற பார்த்துருக்கேங்க. அநேக மக்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட. இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த காலதாமதம் ஆண்டவர் மறுக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. ஏதோ ஒன்று உங்களுக்காக செய்கிறார் என்று அர்த்தம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவருக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆசீர்வாதம் இன்னும் வந்து சேரவில்லை என்பதற்காக அது உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. மாறாக உங்கள் குணநலங்கள் இன்னும் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை அதன் பொருள். ஸோ அந்த பணி முடிந்தவுடனே உங்கள் நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் அக்னி சோதனை கடந்து வந்ததும் அதில் நுழைந்த அதே மனிதராக நீங்கள் இனி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அசைக்க முடியாத உறுதி கொண்ட ஒரு மனிதராக திகழ்வீர்கள். அதனால தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதை நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஸோ அத்தகைய உறுதி கொண்ட ஒருவரிடமே செல்வாக்கு, நற்பெயர், செல்வம் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் ஆகியவற்றை ஒப்படைக்க கர்த்தரால் முழுமையாக நம்பப்பட முடியும்.